வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம எவ்ரிடே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு. எவ்ரிடே ஸ்டேட்டஸும் அப்படி தான், எவ்ரிடே மூவும் மார்க்கெட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போது மண்டேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான், நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இங்கே இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59765ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இதோட லோ வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 59594 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 171 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி இது நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ். இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். சிங்கிள் ட்ரேடில் ஒரு 171 பாயிண்ட் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்டும் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். அகைன் நீங்கள் என்ன ஆச்சுன்னா, இங்கே நீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சலில் இங்கே ஒரு அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 59671ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே நமக்கு வந்துட்டு கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா போதும். இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் சூப்பராக ஒரு அப்பர்ட் மொமெண்டம் இருந்தது. ஸோ கொஞ்சம் டிலைடாக இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கே வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம லைனில் டார்கெட் அச்சீவ்டு தான். இதவே நீங்கள் ஹை வேல்யூவாக எடுத்துகிட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் செகண்ட் ட்ரேட் இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 59844 வரைக்கும் இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 173 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி நம்ம ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா இதுவே இதோட ஹைக்கு வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் நான் வந்துட்டு ஷார்ட் டைமில் நான் வந்துட்டு என்னோட டார்கெட் நம்ம இங்கே மினிமமாக செட் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான், டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால ப்ராஃபிட்டபிளாக இருக்காது, நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு டார்கெட்டை வந்து நான் மினிமம் இயர்லியராகவே நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணி நம்ம நீட்டாக வந்துட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 173 இல்லை நான் இன்னும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 59989 வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 318 பாயிண்ட். ஸோ இந்த ஒரே ட்ரேடில் ஓகே 318 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் இங்கே ரொம்ப டைம் டிலே ஆகிட்டு நமக்கு வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு இயர்லியராகவே நம்ம ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீட்டாக வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 173 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட செகண்ட் ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு 2 o'clock சம்திங்கில் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிது. பட் வந்து நான் வந்து அட்டன் பண்ணது ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஸ்டேட்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 171 ஏர்ன் பண்ணோம், செகண்டில் ஒரு 173. ஸோ ஓவரால் ஒரு 344 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸில் வந்து ஒரு 344 பாயிண்ட் வந்துட்டு நம்ம நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி மண்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ப்ராப்பராக தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 59896 600 96 60 307 60 544 60
76160,956. ஸோ இதான் நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 59714, 59558, 59245, then 59088, 58905, 58776. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். டியூஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான மண்டே அனாலிசிஸ், தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சேம் தான் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக. பார்த்தீங்களா மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருந்ததுன்னு? பட் கரெக்டாக நம்ம லைனில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ரிவர்சலில் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்போம். சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 25578 இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ட்ரு ஆகிருப்போம். இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. சடனாக பாருங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து நமக்கு ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 25532 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஒரு 46 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னதான் டார்கெட்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கே நம்ம ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அப்போ தான் நம்மளோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். எப்போவுமே ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். லாஸை மினிமைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான மெயின் திங் வந்து அதனால தான் பிஃபோராக நம்ம எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் அகைன் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி டவுன்வர்ட்ஸில் இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25512 வந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஸோ இங்கேயும் பாருங்கள் நம்ம இங்கே வந்து கால் ப்ரைஸ் ஆக்சுவலி இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இங்கே நமக்கு புட் ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கல. ஸோ இதுவும் டக்குன்னு இங்கிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். அகைன் இங்கே நமக்கு இதோட நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் ரைட். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கேயும் ஒரு 30 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அகைன் ஒரே லைனில் நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட்டு அந்த லைனில் வர கன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம். அந்த லைனில் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த லைனில் வர கிடைக்கிற கன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50ல் அட்டன் பண்ணது ஒன்லி 2 ட்ரேட்ஸ். 2 ட்ரேடுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணலை. ஓகேயா? இஃப் சப்போஸ் நீங்கள் லேட்டராக என்ட்ரு ஆயிருந்திருக்கலாம். பட் இங்கே கன்ஃபர்மேஷன் உண்டு, நிறைய கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதுவும் அடுத்த கன்ஃபர்மேஷன் தான். இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகேயா? பட் வந்து நம்ம அகைன் 2 டைம்ஸ் ஒரே லைனில் ஹிட் ஆனதுனால நம்ம அந்த லைனை நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டராக இல்லை என்ட்ரு ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 o'clock சம்திங்கில் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பர்பான கன்ஃபர்மேஷனாக இருந்தது அப் ட்ரெண்ட்ஸில். சப்போஸ் லேட்டராக என்ட்ரு ஆகி இங்கே நான் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான மண்டேக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ நிஃப்டி 50ல நமக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணது வச்சு பார்க்கும்போது ஒரு 76 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நிஃப்டி 50ல 76 ஸ்டாப் லாஸ் ஹிட், மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸோட தான்.
பட் ஓவரால் பார்க்குறோம் அப்படின்னும்போது நம்ம எப்பவுமே போத் சேர்த்து தான் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் பார்க்கும்போது ஆல்ரெடி அங்கே நம்ம 344 பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே 76ங்கிறது ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்போவும் நம்ம ஒரு 268 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மண்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. மண்டே இன்னைக்கான ட்ரேடிங் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதுதான். ஸோ 268 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட மண்டே ஸ்டேட்டஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கன்ஃபர்மேஷன் வேணும், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும். வாங்க இப்போது டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். 25645 257 64 258 18 258 91 then 25 994 260 92 then 261 55. ஸோ இது வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25521 254 73 253 56 252 54 251 53 250 84. ஸோ இது நாளைக்கு மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு இல்லையா. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான போத் அனாலிசிஸ் அண்ட் டார்கெட்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.